ஹலோ ஹலோ வெல்கம் டு த ஸ்குவாட் அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கும் ஆசை. பட் வெறும் 200 சொச்ச சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு உனக்கு இந்த பேத்து தேவையாடான்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம ஒரு ஃப்ளோலேயே போயிடுவோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட காணொலியில் பார்க்க போகிறது ஆட்டோ வெர்சஸ் பைக் டாக்ஸி. ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். நிறைய ஆட்டோ டிரைவர்கள் பைக் டாக்ஸியை பேன் பண்ண போராட்டமா முன்னிறுத்தினாங்க. பைக் டாக்ஸி வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கான வெஹிக்கிள் கிடையாது. அதனால எங்களோட வாழ்வாதாரம் அழியுது பைக் டாக்ஸினால. அதனால போலீஸ்லாம் கூட அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்கு? ஃபேமிலியில் எல்லாரும் ஆட்டோ யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ன்றது இருக்கு இல்லையா? அது ரொம்ப ஹாரிபிளா இருக்கு. ஒரு ஆட்டோ புக் பண்றோம், ஏறணும் இறங்கணும்ன்றது அங்கே இருக்கவே 100 டைம்ஸ் ஆட்டோ புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 99 டைம்ஸ் வந்து ஆட்டோ டிரைவர் பேரம் பேசாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு வந்து 80 ருபீஸ் காட்டுச்சு. நான் அந்த 80 ருபீஸ் தரதுக்கு தயாராக தான் புக் பண்றேன். அப்போ அதையும் மீறி எனக்கு 160 ருபீஸ் கொடுங்க, 150 ருபீஸ் கொடுங்க. மழை பெய்யுது, ரோடு குழியா இருக்கு, எந்த விதத்தில் நியாயம்ன்றது தெரியல. அரசாங்கம் வந்து எங்களுக்கான மீட்டரை உயர்த்தி தரல அப்படின்றது உங்களோட கம்ப்ளைண்டா இருக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். அது பண்ணி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் தனியாக போறேன்னா ஒரு நாள் ஆட்டோ யூஸ் பண்ண மாட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்றோம் அவங்க கிட்ட, அது சுத்தமா 1% கூட நம்ம வந்து பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட கிடையாதுங்க. இப்போ பைக் டாக்ஸிஸ் ஏன் ப்ரிஃபர் பண்றாங்கன்னா, ஒன்று ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கு, ரெண்டாவது ஃபாஸ்ட்டாக கிடைக்குது, வேறெல்லாம் பேசுறது கிடையாது. வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 30 ரூபா கொடுத்து போறேன் அப்படின்னு நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கண்டிப்பாக 100 ரூபா கொடுத்து என்னோட தனி மனிதன் ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஏன்னா இங்கே எல்லாருக்குமே மணி டசன்ட் கம் ஈஸி. அதுதான் ஒரே ஃபார்முலா. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியை பார்க்கறது கஷ்டப்படுறீங்க, அதே மாதிரி உங்கள் பேசஞ்சர்ஸும் அவங்க ஃபேமிலியை பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதனால பைக் டாக்ஸியை பேன் பண்ணுங்கன்றதை காட்டிலும் நீங்கள் இப்போ இருக்கிற கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிசினஸ் மாடலில் நீங்கள் அலைன் பண்ணிக்கணும். அவங்க முன்வைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பைக் டாக்ஸியில் இருக்க தான் செய்யுது. சில சமயம் நான் பைக் டாக்ஸி யூஸ் பண்ணும்போது ஒரு தடவை 2 தடவை மேபி அந்த பைக் டாக்ஸி ஓட்டக்கூடிய நபர் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் தான். பேசஞ்சருக்கு ஹெல்மெட் தரல. அப்படியே ஹெல்மெட் கொடுத்தாலும் அந்த ஹெல்மெட்ல ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கண்டிப்பாக பைக் டாக்ஸியில் இல்லை தான். பேன் பண்ணுறதோட பைக் டாக்ஸிஸை ரெகுலரைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பைக் டாக்ஸிஸை பேன் பண்ணிட்டு ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றத காட்டிலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பைக் டாக்ஸிஸுக்கான ரெகுலேஷன்ஸை போடலாம் கவர்மெண்ட். ஸோ அது கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அது கமர்ஷியலாக ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் தான். ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் யூஸ் பண்ணுறோம், கொரியர் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதை ரெகுலரைஸ் பண்ணணும் கவர்மெண்ட். அதை தவிர்த்து வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதில் இன்னும் சேஃப்டி இன்க்ளூசிவாக இருக்கணும். 2 பேருமே ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனில் இருக்கணும். சமமான முறையில் 2 பேருமே ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆட்டோக்காவது பரவாயில்ல ஒரு யூனியன் இருக்குது, அதனால இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களோட வாய்ஸ் அவுட் பண்ண முடியுது. பைக் டாக்ஸிஸ்லாம் யூனியன் ஏன் தெரியுமா? அவன் வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி மந்த் எண்டில் டீ குடிக்கலாமா டீ குடிக்க வேணாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. அவனுக்கு வாய்ஸே கிடையாது.